ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹிட்லர் படம் வந்து உங்க அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்றது உங்க ரெஸ்பான்ஸ்ல தெரியுது. ரொம்ப என்கரேஜ் பண்றீங்க வழக்கம் போல. இந்த படம் வந்து நான் மலேசியாவில் ஆக்சிடென்ட் முடிஞ்சு இம்மீடியட்டாக வந்து 3 மாதத்தில் ஆரம்பித்த படம்ன்றதுனால என் முகத்தில் அங்கங்கே ஸ்பெல்லிங்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் தெரியாத அளவுக்கு டைரக்டர் தனாவோட திரை கதை அண்ட் அவரோட எடிட் பண்ண விதம், ரீ ரெக்கார்டிங் எல்லாமே அருமையாக சிறப்பாக வந்திருக்குது. அப்படி ஒரு பிரச்சனையோட இந்த படத்தை நான் நடிச்சேன்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. ஆக்சுவலாக அந்த அளவுக்கு இந்த படம் வந்துருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் நிறைய பேரோட விஷஸ் தெரியுது. இது தனாவுக்கு ஆஃப்டர் 3 years ஐ திங்க் வானம் கொடுத்துரும் அப்படின்ற படம் வந்து 3 years பேக் ரிலீஸ் ஆச்சு. அவருக்கு பெரிய லைஃப். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடியூசர் பேர் வந்து டிடி ராஜா. அவர் வந்து இன்னொரு தரமான படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு என்னோட கெரியர்லேயே. அது பேர் கூடியல் ஒருவன். கூடியல் ஒருவனை தொடர்ந்து அவருக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி படமாகவும், இந்த படத்தை வாங்கின அத்தனை திரையரங்க விநியோகஸ்தர்கள், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த படம் வந்து நல்ல ஒரு படமாக அமையும்னு நம்புகிறேன். என்னோட கெரியர்லேயும் இது கண்டிப்பாக ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக ரொம்ப நன்றி. உங்களோட வழக்கம் போல் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் ரொம்ப நன்றி. இப்போ ஏதாவது கேள்விகள் இருந்தால் நான் ஆமாம் நிறைய பண்ணேன். எப்போ பண்ணேன்? மலேசியாவில் அடி வாங்கிட்டு வந்து சொன்னேன் 8 பிளேட்டு ஸ்பெல்லிங்கோட இந்த ஆக்ஷன்ஸ் பண்ணி முடித்தேன். ஃபைட்ஸ் நிறைய பண்ணி பழக்கம் இருக்குது ஆக்சுவலாக. பட் ரொமான்ஸ் தான் அதிகமாக பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். தெரிஞ்சுதா அது? இல்லை ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நம்ம அந்த பொண்ணை வெட்டி பிடிச்சோம் இல்லையா? டீசெண்டாக பண்ணோம். இன்டீசெண்டாக பண்ணுவோம். சரி தேங்க்யூ. தெரியுது. ஏன்னா இல்லை அப்படி இல்லை. என்னன்னா மலேசியாவில் வந்து January 15th ஐ திங்க் ஆக்சிடென்ட் ஆச்சு. ரெக்கவரி ஆகி பெட்லேருந்து வந்து ஒரு ஸ்வெல்லிங்லாம் கூட போகிறதுக்கு முன்னாடியே இந்த படத்தை ஷூட் பண்ணோம். ஐ திங்க் பை மே ஆரம்பிச்சோன்றதுனால கொஞ்சம் வீக்கெண்ட்கள் அங்கே தெரியும். இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. வாங்க. சரி, ஏன் அப்படி சொல்றீங்க? நீங்க உங்க முகத்தை காட்டிட்டு பேசலாமே. வாங்க இங்க வந்து பேசலாம். அப்படியே சரி. அமைச்சரா இருக்கும்போது அது பிரச்சனை ஆச்சு. சரி அந்த ஆட்சியே போச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த கட்சி கொடியை மட்டும் பாருங்களேன். நீங்க வந்து கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க சார். கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணல. மற்ற எல்லாமே ஒரே விஷயமா இருக்கு. நம்ம இப்ப பாக்குற கட்சி எதிர்கட்சி கொடி கூட அப்படிதான் இருக்கும். ஏன் இல்ல கம்ப்ளீட்டா வந்து தனாட்ட கேள்வி கேட்க வேண்டிய கேள்வி புனைவு தான். இது வந்து கம்ப்ளீட்டா புனைவு தான். அரசியல் அங்கங்க ஒரு விஷயம் நடக்க தான் செய்யும். இந்த இதுல நடந்துச்சு அதுல நடந்துச்சுன்னு குறிப்பிட்டு சொல்ற மாதிரி யாரையும் பார்த்து அவங்கள தாக்குறதுக்காக இந்த படம் எடுக்கப்படல. முழுக்க ஜனரஞ்சகமான ஒரு படம். அவேர்னஸ் கொஞ்சம் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு படம். அதுதான் எந்த குறிப்பிட்ட கட்சியும் சார்ந்தது இல்லை. ஏன் முடியும் சார். நம்ம நினைச்சா முடியும் சார். நினைச்சா முடியும் சார். இல்லை சார் லாஜிக்காக முடியும் சார். ஒருத்தர் கஷ்டப்படணும். இதனால பல குடும்பங்கள் பாதிக்கப்படுது. நிறைய கஷ்டங்கள் சொசைட்டி இருக்குன்றதுல உண்மைதான். பட் சினிமா எடுக்கும்போது அப்படி ஒரு சீன் வந்தால், ஒரு தம் அடிக்கிற மாதிரி ஒரு சீன் வந்தாலோ, குடிக்கிற மாதிரி சீன் வந்தாலோ அதை கடந்து தான் போக வேண்டியிருக்கு. ஏன்னா அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு பண்ண ஆரம்பிச்சோம்னா நிறைய விஷயங்கள் படத்தில் இருக்கவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வில்லன்னு ஒருத்தனை காமிச்சாதான் ஹீரோவை காட்ட முடியும். ஸோ வில்லனை காட்டும் போது, அவனை க்ளோரிஃபை பண்ணி காட்டும் போது அவன் நிறைய தப்புகள் செய்கிற மாதிரி தப்புன்னு கீழே போட்டு போமே சார். புகைப்பிடித்தல்லாம் கெடு விளைவிக்கும் சார். முதல்ல வாங்க தம்பி. வர படங்கள்ல உங்க ஹீரோயினை காமிக்கிறீங்களா பிடிக்கிற மாதிரி? தம்பி போன பிரஸ் மீட்லயே இல்லப்பா அப்படி சூழ்நிலை அப்படி சிச்சுவேஷன் அமைஞ்சது அந்த படத்துல. அதை தாண்டி போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் அந்த கதையில தேவைப்பட்டுச்சுன்றதுனால பண்ணோம். மற்றபடி நான் வந்து தைரியமாக சொல்லலாம், உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து சொல்லலாம், யாரும் குடிக்காதீங்க. குடின்றது அவ்வளோ நல்லது இல்லை. ஆக்சுவலாக நானே வந்து விட்டுட்டேன். போதுமா? விஜய் ஆண்டனி குடியை விட்டார். இந்த டாபிக் போதுமா உங்க எல்லாருக்கும்? சரி. இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சுன்னு டேரக்டர் வச்சுட்டார் சார். ஆக்சுவலாக மீசையோட அழகா இருக்கேன். தேங்க்யூ சார். இனிமே வச்சிடலாம். இப்போ அருண் பிரபு புருஷோத்தமன் படம் போயிட்டு இருக்கு. அதுல மீசை வச்சிருப்போம். எஸ் தம்பி வாங்கல. ஃப்ரண்ட்ல உங்க முகத்தை காட்ட ஆசைப்படுறேன். வாங்கப்பா. சமீபத்துல என்கவுண்டர் காண்டாயிடுறாரு அண்ணன். என்கவுண்டர் இப்ப நடந்தது. அது எல்லாமே கண்ணை தேடி போய் தான். இந்த படத்தையும் கண்ணை வச்சுதான் ஸ்டார்ட் பண்றீங்க. அது அந்த மாடல் வேற, இந்த மாடல் வேற. இல்ல பெரிய பிரிட்ஜ் சார். ஆக்சுவலா சிஜில இந்த மாதிரி சின்னதாக தெரியுது.
பெரிய விஷயம் தான். ஒரு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ சார் ஆகுது? இப்போ ஒரு சாதாரண வீடு கட்டுறதுக்கே 5 கோடி ஆயிடுது இல்லையா? 5 கோடி 10 கோடி ஆயிடுது. அவ்வளோ பெரிய பிரிட்ஜ்னா ஆயிரம் தான் சார், கண்டிப்பாக. சார் என்ன சார் என்ன சார் என்ன சார் என்ன சார் ஆ ஆமாம் சார். சார் அப்படிலாம் இல்லை சார், அந்த மாதிரிலாம் இல்லை சார், அந்த மாதிரிலாம் கிடையாது. நடக்கிறத காமிச்சிருக்கோம் அவ்வளோதான். இல்லை சார், அப்படி தானே சார் எப்போவுமே ஜென்ரலாக. புரியல சார். சார் புதுசாக இருக்கா? புதுசு சார். நான் வந்து டைரக்டர் கிடையாது. இந்த படத்தோட டைரக்டர் வந்து வானம் கட்டும் படத்தை டைரக்ட் பண்ண தனசேகர்னு ஒருத்தர் தான். அவர் ஆக்சுவலாக ஒரு சின்ன விஷயத்தில் மாட்டிட்டான்றதுனால நான் பேசிகிட்டு இருக்கிறேன். தமிழ் திராவிடன்ற கட்சின்றது இது வரைக்கும் இல்லாத கட்சி தானே சார், புது கட்சி தானே. ஒரு படம் இல்லையே, எமன் பண்ணோம். எமனுக்கு அப்புறம் டைரெக்டாக இந்த படம் தான் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம் ஆமாம். சும்மா கதை இல்லை, கோடியில் ஒருவன் பண்ணும்போது ஆனந்த கிருஷ்ணனோட கதை நல்லா இருந்துச்சுன்றதுனால பண்ணேன். இப்போவும் தனசேகர் சொன்ன, அதாவது அரசியல் வர ஐடியா இருக்காங்க, அது இது டேரக்டாக கேட்டுருங்களா? அது அந்த ஐடியா எனக்கு இல்லை ஆக்சுவலாக சார். ஒன்றும் இல்லை சார், ஹிட்லர் என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுங்களா சார்? கிட்டத்தட்ட உங்களை மாதிரி டெரராக இருப்பார், தெரியுங்களா சார் உங்களுக்கு ஆக்சுவலாக? என்ன சார்? அது ஆமாம் ஆமாம் சார். நம்ம வந்து வெற்றியில் இருக்கிறோம். அவளுக்கு வந்துட்டு தோல்வின்னா எது தோல்வினா சார், பல பேர் வாழ்க்கை பேரை எடுத்துட்டாரு ஹிட்லரு. அது வந்து ஹிட்லர்ன்ற பேர்ல பல பேர் இருக்கிறாங்க. ஆனால் இவர்னால அந்த ஹிட்லர்ன்ற பேருக்கே ஒரு பெரிய கங்கம் கெட்ட பேர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ கெட்டவன் இந்த படத்தோட வில்லனுக்கு கண்ணுக்கு வந்து இந்த ஹீரோ ஹிட்லர் மாதிரி தெரியுறான் ஆக்சுவலா. அந்த அளவுக்கு இவன் டெரர் ஆகிறான் அவங்கள கொள்றதுக்காக அப்படின்றதுனால படத்துக்கு ஹிட்லர்ன்ற ஒரு குறியீடு வச்சிருக்காரு டேரக்டர். டேரக்டர் வந்து மணிரத்னம் சாரோட அசிஸ்டன்ட். ஆமா. நீங்க ஆடியோ லெக்சர் கூட சொன்னீங்க ஹீரோயினை தூரமா விட்டாங்க. ஆனா படத்துல பயங்கரமா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. இல்லையப்பா நீங்க பாத்தீங்களா அப்படியே சீன்? நீங்க எந்த படத்தை பார்த்துட்டு வரீங்க? பாட்டு சீன்லயே தெரிஞ்சு சார் ரொமான்ஸ் லைட்டா தான் காமிச்சிருக்கோம், நிறையலாம் பண்ணல ஆக்சுவலா. இல்ல அப்படி இல்லை, ஆக்சுவலா குருநாதர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு டைரக்டர் போயிட்டாரு. ஆக்சுவலா மணி சார் ஒரு முக்கியமான ஒர்க்கு அப்படின்றதுனால வந்து அவர் கூப்பிட்டு இருந்தாருனால போயிட்டாரு. அவங்கள மிஸ் பண்றாரு. கண்டிப்பா சக்சஸ் மீட்ல வந்து டைரக்டர் நிறைய பேசுறாரு. ஓகே சார், தேங்க்யூ.